கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுவே. கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பெலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பெலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். Let's turn our Bibles to Matthew chapter 28 and verse 20. Teaching them to observe all things whatsoever I have commanded you, and lo, I am with you always, even unto the end of the world. Amen. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Teaching them to observe. Jesus didn't say just teach, but he said teach them to observe all things whatsoever I have commanded you. It means you have to obey and you have to live it out. நீங்கள் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சாதாரணமாக சொல்லாமல், அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். True discipleship is transformation. நம்ம மறுரூபமாகணும் அப்படின்னு நம்ம வாஞ்சிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். உண்மையான சீஷத்துவம் வரும் பொழுது உண்மையாகவே, ஏன்னா இங்கே நீங்கள் பாருங்கள் 19வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று வாசிக்கிறோம். So if you want to make true disciples, that is what is going to bring the transformation. அந்த மற்றவர்களை சீஷராக்குவதற்கு முன்பாக நாம் சீஷராக மாற வேண்டும். Secondly, what we learn from this passage is complete submission. All things. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், ஒரு சில காரியங்கள் மாத்திரமல்ல. ஸோ எல்லாவற்றையும், ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டுமானால் அதற்கு முழுவதுமாக நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணித்தால் மாத்திரமே அது சாத்தியமாகும். ஆல் திங்ஸ், என்னென்ன காரியங்கள், யாவையும் என்று சொல்லும் பொழுது அநேக உபதேசங்களை ஆண்டவர் சொன்னார். அன்பை குறித்து, மனத்தாழ்மை குறித்து, மற்றவர்களை மன்னிப்பதை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து எல்லாம் ஆண்டவர் நமக்கு போதனை செய்திருக்கிறார். இரக்கத்தை குறித்து போதனை செய்திருக்கிறார், எப்படி நீதியாய் வாழ வேண்டும் என்று. ஸோ we have to really
take into concern what all Jesus has spoken to us, and we should try to abide by his principles. Thirdly, we need his divine presence. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அப்போ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, பிரதர்ஸாக இருந்தாலும் சரி, whoever they may be, if you want somebody's company, you have to please them. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளீஸிங்காக நம்ம நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய கம்பெனி நம்ம விரும்ப மாட்டோம். அதனால தான் பைபிளில் வந்து பார்க்குறோம், submit yourselves one to another. So if you want the Lord's presence to be with you, God also has some conditions. God says, you have to observe what all things I have taught, then I will be with you. His living presence in us is through the Holy Spirit. நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் பொழுது அவர் இருப்பார், ஆனால் அவருடைய ப்ரெசன்ஸை வந்து அவர் வந்து துக்கப்பட்டு கொண்டு இருப்பார். சந்தோஷமாக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஆண்டவர் துக்கத்தோடு நம்மோடு கூட இருப்பதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ we should keep in our mind that we should never grieve the Holy Spirit. Christ not only gave the command but also gives his presence and power to fulfill his commands. இப்போ நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில கட்டளைகளை சொல்லிவிட்டு இது நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு சம்மை போட்டுட்டு மற்ற சம்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சம்ஸை போடணுன்னு சொல்லுவார், அதை எப்படி போடணுங்கிறதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அதற்காக தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். He is always with us. அதனால தான் the Holy Spirit is there given to us to help us in our infirmities. Even to pray, we do not know what to pray. Holy Spirit helps us. Let's pray. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கைக்கொள்ளும்படி மற்றவர்களுக்கும் உபதேசம் பண்ண உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அநேகர் ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகள் ஆண்டவரே உங்களுடைய நியாயங்களை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அறியாமையினால சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், உடைய நீதி நியாயங்களை அறிந்து கொள்ளும்படி இன்னும் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே அப்பா. உடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஆவிக்குரிய பலனை தாரும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.